தோசை இட்லி பூரி பொங்கல்லாம் கிடையாது. குணாஃபா வாங்கினார். ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம். இந்த சாரி என்ற ஒரு வார்த்தைக்கு ஒன்னே முக்காவது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே வேலை வந்திருக்கு. என்ன வேலைனா, வீட்டு பணிப்பெண் வந்து காசு கொடுத்துருக்காங்க, போய் எனக்கு சேலரி போட்டு வந்துரு ஸ்ரீலங்காவுக்கு. அது இல்லாமல் எனக்கும் வர சாப்பிட காசு தான் கொடுத்துருக்காங்க, டிஃபன் தரல. அதால் நம்மளுக்கு டிஃபன் வாங்கிக்கின்னு வீட்டு பணிப்பெண்ணுக்கு காசு போட்டுட்டு வர வேண்டியது தான். நம்மளுக்கு டிஃபனோட என்ன வாங்க போகிறோன்னா, அந்த தோசை இட்லி பூரி பொங்கல்லாம் கிடையாது. குணாஃபா வாங்கினார் போகிறோம். சரி, குணாஃபா ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா லூஸ் தினாருக்கே இங்கே தருவாங்க நான் இருக்கிற ஏரியாவில். அதெல்லாம் குணாஃபா வாங்கிக்கின்னு வீட்டு பணிப்பெண் சேலரி போட்டு வரலாம். பேங்க்கு கிட்ட வந்தாச்சு. இந்த லைனு ஃபுல்லுமே எக்கச்சக்கமான பேங்க் இருக்கும். இருங்க காட்டுறேன். இதில் ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும். அதை 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன வரும். நம்ம கிட்ட போனாலே அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு. காசு போட்டாச்சு. 1 தினாருக்கு ஸ்ரீலங்கா காசு எவ்வளோ போகுதுன்னா 958 ரூபா போகுது. 1000 ரூபான்னு சம்திங் வச்சுக்கோங்க. 1000 ரூபா 1 தினாருக்கு. அப்போ 100 தினார் வாங்கினா எவ்வளோ காசு போகும் உங்களுக்கு? 9 லட்ச ரூபா போகும். 9 லட்ச ரூபா வராது கணக்கு. 9 லட்ச ரூபா இல்லை, 95,000 போகுது. அப்போ 95,000 ரூபானா இதுக்கு சம்பளம் அதிகம் வரும். அப்போ எங்கள் வீட்டு பணிப்பெண்ணுக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. அடுத்தது இதுக்கு முன்னாடி தான் அந்த குணாஃபா கடை இருக்குது. இந்த சலாட்டை மூடி இருக்குதா என்னன்னு தெரியல. திறந்துருந்தால் அது ஒரு லூஸ் தினாருக்கு வாங்கின்னு வீட்டுக்கு போவோம். சொன்ன மாதிரி சலா டைமு கடை மூடிட்டு தான் இருக்காங்க. இது ஜாராவில் நான் இருக்கிற இடத்துல இருக்குது, ஃபேஷன் மாலுக்கில். அதாவது சினிமா தேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்குது. இதில் குணாஃபா வந்து ஒரு வெரைட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜூபன் வச்சுது, இது எல்லாமே ஸ்வீட் ஐட்டம். அது உள்ள அந்த ஜூபன் சொல்கிற அந்த சீசி இருக்கும். எல்லாமே 4 தினார் 5 தினார். ஆனால் நம்ம வந்து லூஸ் தினார் கேட்டால் தருவாங்க, ரூபாவுக்கு தர மாட்டாங்க. லூஸ் தினாருக்கு கன்ஃபார்ம் தருவாங்க. நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரியாக காவா இருக்கும். காவானா காஃபி. இது இந்த குணாஃபாவை சுட சுட அந்த சூடாக இருக்கும்போது சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சூடாக ஆறிச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. ஆவி பறக்குது பாருங்கள். ஏன்னா நான் தான் கஸ்டமரு. எனக்கு தான் கட் பண்ணி கொடுத்தாரு. வீடியோலேயே அவர் கட் பண்ணுறது காட்டியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட சிம்பிளாக ஒரு காஃபி நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துன்னு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்குள்ளே அந்த சூடு ஆறிடும். அப்போ வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக திகட்டுற மாரி இருக்கும். ஏன்னா அது வந்து சீஸ் தானே, சீஸ் கொஞ்சம் ஆட்டாலே சாப்பிட நல்லா இருக்காது. அதெல்லாம் அங்கேயே உட்காந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். வீடியோ எடுத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க, அதனால தான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன் நான். காசும் போட்டாச்சு, குணாஃபா நாக் அவுட்டும் பண்ணியாச்சு. அவர் கேட்டேன் வீடியோ எடுக்கத்தானே, எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. மகாசம் நல்லா இருக்கணும். நான் கேட்டேன் இதுமாதிரி பாப்பா வீடியோ எடுத்தா அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாரம் நின்றுட்டு அப்புறம் இந்த இடம்லாம் எடுத்துக்க சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன். அப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டேன். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன். வீட்டுக்கு வாங்கினாலாம் தான் பார்த்தேன். வீடியோ எடுக்க விட்டுலாம் வீட்டுக்கு தான் வாங்கி வந்திருப்பேன். வீடியோ எடுக்கவே சரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னென்ன வேலை வருதா இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டோஸ்ட்டும் லப்னாவும் வேணுமா? இந்த டோஸ்ட்டு சாப்பிட்டே காலத்தை ஓட்டுறாங்க. இதுதான் லப்னா. இதில் எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குது. எங்கள் வீட்டில் தான் வாங்கினார் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது ஒன்று பெருசாக எடுத்துக்கலாம். இது பில்லு வந்து இந்த ஊர் காசுக்கு 2.25 தினார், நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே. இந்த சாரி என்ற ஒரு வார்த்தையை கட்டி வச்சுன்னு நம்மளை சாவடிக்கிறாங்க நைட்டும் பார்க்கலாம். என்ன பண்ணுறது? பையன் பண்ணுற பாடு இருக்குது. அப்படியே தலையிலே எதனா அடிச்சுன்னு எங்கன்னா போயிடலான்னு இருக்குது. அந்த அளவுக்கு சித்திராத்தை பார்த்தோம். மணி 6 மணிக்கு இட்டுன்னு வந்தான் அந்த முத்துலான்ற ஏரியாவுக்கு. இன்னும் இங்கே எதோ ரவுண்ட் வச்சுனுங்கிறான் ஒருத்தனா கூட்டுக்குன்னு. இங்கே புதுசாக வர இந்த இடமே புதுசாக உருவாகிறதால எல்லா இடமும் கொஞ்சம் வீடு இல்லாமல் கொஞ்சம் பர்சனலாக இருக்கிறதால பசங்களாம் இவனுக்கு ஒன்றா சேர்ந்து பார்ட்டி வைக்கிறானுங்க போல் தெரியுது. மேடம் வர ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிடுறாங்க, வா கடைக்கு போகணும், வா கடைக்கு போகணுன்னு. இந்த பையன் விட்டா தான் நான் அங்கே போகிறதுக்கு. இப்போ அங்கே எங்கேன்னு சுற்றி எல்லா பொருளும் வாங்கிட்டானுங்க. இன்னும் சில பொருள் வாங்குறதுக்கு இங்கே ஜமாயா வந்துருக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? புதுசாக இப்போ தான் இங்கே கட்டியிருக்கிறாங்க ஜமாயா கடை, ஹாஸ்பிட்டலு எல்லாம். இப்போ எல்லாமே புதுசாக ரெடி ஆகின்னு இருக்குது. எல்லா வீடுகளிலையும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறேன் நான்.
ஏன்னா இட்டுன்னு போய் சாவடிக்கிறான் பையன். விட்டுட்டு வந்த இடத்துல வர சொல்லிக்கிறான், போயிட்டுன்னு வரணும். டைமு 12:15 ஆகுது. இப்போ நான் போய் பசங்களை இட்டுன்னு 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வரணும். மொத்தம் 3 பேர். 1 மணிக்கு மேலே ஆகிடும். பையனை விட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஃபோன் பண்ணதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இரு அசரா ஜெயிக்கா அப்படின்ட்டான். அசரானா 10. என்ன பண்ணுறது, சரி அதுக்குள்ளே இங்கே இருக்கிற வீடெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். பகலில் வந்தால் நல்லா தெரியும் இந்த இடம்லாம். ஆனால் நைட்டில் தான் வரான் பையன். ஏன்னா லைட்டெலாம் இன்னும் எதுவும் ஃபிட் பண்ணல. இந்த இடம்லாம் சரியாக தெரியாது. பகலில் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த ஏரியாவே இப்போ தான் டெவலப் ஆகுது. முத்லா இந்த ஒரு சிட்டியே இங்கே டெவலப் ஆகுது. எங்கள் சைடில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த சைடு வந்துட்டாங்க புதுசாக வீடு கட்டிட்டு. இப்போ தான் வேலை முடிஞ்சிருச்சு. பசங்களெல்லாம் ஒருத்தனா இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்தேன். டைம் பார்த்துங்களா 1:45 ஆகுது. காலையில் எழுந்துச்சி ரூம் பார் க்ளீன் பண்ணணும். ஒரே கஷ்டமாப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.